Hi friends, Windows environment ஒர்க் பண்ணியிருப்போம். விண்டோஸ் டெஸ்க்டாப், விண்டோஸ் லேப்டாப் எல்லாமே ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். ஓகேங்களா, எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஓகேங்களா, யூஸர் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் என்வரான்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் மேக்கர்ஸ் வந்து அவ்வளோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால அப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேசினேஷன் இருக்கும். சரி, ஓகே, ஆப்பிள் மேக்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகவே எப்பவுமே இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஆப்பிள் டிவைஸில் போனீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் அதிகம். அதே நீங்கள் ஆப்பிள் டெஸ்க்டாப் லேப்டாப்ஸில் போனீங்க அப்படின்னா மினிமம் என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா, ஒரு 70,000 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,50,000 வரைக்கும் 2 lakhs வரையும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆப்பிள் டிவைஸில் உங்களுக்கு காஸ்ட் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நம்மளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக கிடைக்காது, ஓகேங்களா. ரேராக தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஹை எண்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஹை லெவல் எக்ஸிக்யூட்டிவ், டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இந்த ஆப்பிள் டிவைசஸ், ஆப்பிள் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் சும்மா பணக்காரங்க மட்டும் தான் ஆப்பிள் டிவைஸ் வச்சிருப்பாங்கன்னா ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆப்பிள் பற்றி, நம்ம ஆப்பிள் டிவைசஸ் பற்றி, ஆப்பிள் மேக்கோஎஸ், மேக் ஓஎஸ் பற்றி, ஓகேங்களா, நம்ம இந்த சீரீஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் சீரீஸ். இதில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேக்ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விண்டோஸ் எப்போ வந்தது அப்படியே ஆகுதுன்னா அதே டைம்ல தான் உங்களுக்கு மேக்ஓஎஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1984 உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மேக்கு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அப்பயே என்ன பண்ணாங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ 1980 பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து மேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா மோட்டோரோலோட சிப்செட் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. 1980 மோட்டோரோலோட ஓகேங்களா ப்ராசர் சிப்செட் தான் அவங்களோட மேக் டெஸ்க்டாப் பீஸ்ல வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1990 பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஆப்பிள் ஓகேங்க கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஓகேங்களா ஐபிஎம் சிப்செட்டுக்கு மூவ் பண்ணாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 1990 அவங்க என்ன பண்ணாங்க ஐபிஎம் சிப்செட்டு பவர் பீஸ் சிப்செட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிப்செட் மதர் போர்டு அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெல் மதர் போர்டுக்கு அவங்க என்ன பண்ணாங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2000க்கு மேல தற்சமயம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் எல்லா டிவைஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இன்டெல் சிப்செட், இன்டெல் கோர்ஸ், ஓகேங்களா, இன்டெல் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால நீங்க நிறைய ஒரு விண்டோஸ் டெஸ்க்டாப்லயும் ஓகேங்களா என்ன ரன் ஆகுது, என்ன போர்டு இருக்கும், என்ன ப்ராசர் இருக்குது, அதே ப்ராசர் போர்டு தான் உங்களுக்கு என்ன பண்றாங்க ஓகேங்களா மேக் டிவைஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆப்பிள் டிவைஸ்ல உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தற்சமயம் பார்த்து லேட்டஸ்ட் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா விண்டோஸையும் நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஓகேங்களா ஆப்பிள் டிவைஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு இன்ஸ்டாப்ல யூஸ் பண்ணலாம், சைட் பை மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்க விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணலாம், சைட் பை சைட் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ஸோ ஓகே மேக் ஓஎஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஆப்பிள் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. டெஸ்க்டாப் இருக்கு, லேப்டாப் இருக்கு, ஐபேட்ஸ், ஐபோனு, ஐவாட்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு டிவி, ஓகேங்களா. இப்போ நிறைய டிவைசஸ் என்ன இப்போ உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. அதே மேக் ஓஎஸ்ல டெஸ்க்டாப் வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் இருக்கு அப்படின்னா ஐமேக் இருக்குது, மேக் மினி, மேக் ப்ரோ, இந்த மூணுமே பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்ஸ் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப்னு வந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக் புக் ப்ரோ, மேக் புக் ஏர், இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா லேப்டாப், ஓகேங்களா. நீங்க என்ன பண்ண ஒரு ஓகேங்களா ஒரு அமேசானோ இல்லாட்டி நீங்க பெஸ்ட் பை காஸ்ட்கோல போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க என்ன பண்ண உங்களுக்கு மேக் புக்ஸ் பத்தி நிறைய மாடல்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருப்பாங்க, ஓகேங்களா. இந்த மேக் புக் ப்ரோவும் மேக் புக் ஏர் ரெண்டுமே லேப்டாப்ஸ், மேல பார்த்தது வந்து அந்த மூணுமே ஐமேக், மேக் மினி, மேக் ப்ரோ மூணு, அந்த மூணுமே டெஸ்க்டாப்ஸ். அது வந்து ஓகேங்களா இது இல்லாத உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஐபோனு, ஐபேடு, ஐவாட்ச், ஐடிவி, ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நிறைய டிவைசஸ் நிறைய உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ மேக்கு மற்ற ஓஎஸ்க்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா மேக் வந்து கிளீனா இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி மாடர்னாக இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு, எசென்சிவ் டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி டிசைனும் பக்காவாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம் மற்ற ஓஎஸ் கூட, மற்ற ஓஎஸ் என்ன உங்களுக்கு ஒரு விண்டோஸ் ஓஎஸ், ஓகேங்களா, இல்லாட்டி அதுக்கப்புறம் மொபைல் ஓஎஸ், ஓகே, ஆண்ட்ராய்டு ஓஎஸ், இது கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு மேக்கோட அட்வான்டேஜ் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு, ஓகேங்களா. இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு மேக் ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்லேருந்து சரி நம்ம செக்யூரிட்டி அப்டேட், அப்கிரேட்ஸு, ஆப்ஸு எல்லாமே என்ன பண்ணும் உங்களுக்கு
அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஆப் ஸ்டோர், மேக்கோட ஆப் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா 20 million ஆப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதே நீங்கள் விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்டேட்டு அப்கிரேட் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், தனியாக பண்ணணும். செக்யூரிட்டி அப்டேட் எங்கே இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணல போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் போயிட்டு அங்கே போயிட்டு செக்யூரிட்டி அப்டேட்ல நீங்கள் தனியாக பண்ணி இன்ஸ்டால். அதே அப்கிரேடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சைட்ல நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கனெக்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லாட்டி தனியா ஓஎஸ் வாங்கி நீங்க அப்கிரேட் பண்ணலாம். ஆப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ண ஆப்ஸ் இன்ஸ்டால் அப்படிங்க. பட் ஓகேங்களா, அதே மாதிரி மேக் டிவைஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஓகேங்களா ஆப்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் எல்லாமே இருக்கும். ஆப்ஸ் அப்கிரேட்ஸ் ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஓகேங்களா, செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஒரே இடத்துல தான் இருக்கு. நீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேட் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு ஓகேங்களா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது விண்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் 7 போட்டுப்பீங்க, அதுக்கப்புறம் விண்டோஸ் 8 வந்திருக்கும், 8.1 வந்திருக்கும் ஓகேங்களா, இப்போ விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. பட் இதெல்லாமே செப்பரேட் ஓஎஸ், இது நீங்கள் என்ன பண்ண ஒவ்வொன்றும் காசு கொடுத்துவாங்க. விண்டோஸ் 7 வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 8 உங்களுக்கு ஃப்ரீனா கிடையாது ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு விண்டோஸ் 8 நீங்கள் என்ன பண்ணணும் தனியாக காசு கொடுத்துவாங்கன்னா, அது மாதிரி விண்டோஸ் 10 தனியாக காசு கொடுத்து வாங்கணும் ஓகேங்களா. ஸோ விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் விண்டோஸ் 10 வேணா அப்படின்னு அப்கிரேட் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்னா கிடையாது. நீங்க விண்டோஸ் 8ல விண்டோஸ் 10 நீங்க அப்கிரேட் பண்ணலாம், அதுக்கு பே பண்ணணும் தனியா. அங்க அப்கிரேட் வெர்ஷன் தனியா அவைலபிள் இருக்கு. இல்லாட்டி விண்டோஸ் 10 நீங்க என்ன பண்ணணும், தனியா என்ன பண்ணணும் காசு கொடுத்து தனியா வாங்கி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டாலேஷன் இது இருக்குது ஓகேங்களா. ஆனா நீங்க மேக் டிவைசஸ்ல பாத்தீங்க அதெல்லாம் அதுல பார்த்து நீங்க ஓகே ஓஎஸ் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேட் ஃப்ரீயா கொடுக்குறான் ஓகேங்களா. ஸோ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிக் சர்வர் இருக்குது ஓகேங்களா, அதுக்கு மேவரிக்ஸ் இருக்குது ஓகேங்களா, ஐசிஹேரா இருக்குது, லேட்டஸ்ட் கேட்டகரி இருக்குது. அப்படின்னா நீங்க வாங்குறப்ப என்ன பண்ணுங்க, மேக் டிவைஸ் வாங்குறப்ப உங்களுக்கு என்ன பண்ணுங்க ஓஎஸ் பாத்தீங்க அப்படின்னா பிக் சர்வர் இருக்கு, இல்லாட்டி மேவரிக்ஸ் இருக்கு, இல்லாட்டி ஐசிஹேரா இருந்தது. அப்படின்னா இப்ப லேட்டஸ்ட் ஓஎஸ் என்ன இருக்குது உங்களுக்கு கேட்டகரி இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரீயாவே அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்க காசு எதுவும் கொடுக்க தேவையில்லை. இதுதான் மேஜர் அட்வான்டேஜ் மேக் டிவைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. தனியா தனி நீங்க பே பண்ண தேவையில்ல ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பூட் கேம்ப் வழியே டூல் இது வழியே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு விண்டோஸையும் நீங்க என்ன பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா. அதே சமயத்தில் என்ன பண்ண உங்களுக்கு மேக் டிவைஸ்ல மேக் ஓஎஸும் ரன் பண்ணிக்கலாம், நீங்க விண்டோஸ் ஓஎஸும் நீங்க ரன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஏன் என்ன பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண உங்களுக்கு இப்ப மேக் டிவைஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இன்டெல் ஆர்கிடெக்சர், இன்டெல் சிப் செட், இன்டெல் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. அதனால உங்களுக்கு என்ன பண்ண விண்டோஸ் ஓஎஸ் சப்போர்ட் பண்ணும். ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா மேக்கோட எல்லா டிவைஸ் என்ன பண்ணலாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மேக் டிவைஸ் பாத்தீங்கன்னா மேக் டெஸ்க்டாப் இருக்கு, லேப்டாப் இருக்குது ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஐபேட், ஐபோன் ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியா பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. ஒரு டிவைஸ்ல ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, அது நம்ம அடுத்த டிவைஸ்ல உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ஒரு டிவைஸ்ல நீங்க எடுத்து நீங்க ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணீங்க, ஐக்ளவுட் சேவ் பண்ணீங்க, அது ஐக்ளவுட் என்ன பண்ண முடியும் எல்லா டிவைஸ்ல சிங்க் ஆகும், எல்லா டிவைஸ்ல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஈகோ சிஸ்டம் ஓகேங்களா. இது பாசிபிள் இருக்கு உங்களுக்கு ஓகே. ஆனா விண்டோஸ்ல அப்படி கிடையாது உங்களுக்கு ஓகே. விண்டோஸ்ல நீங்க என்ன பண்ண உங்களுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு ரொம்ப விண்டோஸ் நீங்க போன் இருக்கு ஓகேங்களா, விண்டோஸ் லேப்டாப் இருக்கு அப்படின்னா நீங்க அதுல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட நீங்க என்ன பண்ணுவோம் தனியாக ஒரு ஆப் வச்சுதான் நீங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ பண்ண முடியும் ஓகேங்களா. ஆனா இதுல அப்படி பாத்தீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிவைஸ் என்ன பண்ணுங்க ஆப்பிளோட எல்லா டிவைஸும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுங்க. ஈஸா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ல உங்களுக்கு என்ன பண்ண உங்களுக்கு ஓகேங்களா. ஈஸா நீங்க உங்களுக்குள்ள என்ன பண்ணுங்க ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிக்கலாம், ஈஸியா பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஸ்டெபிலிட்டி ஓகேங்களா, அது பாத்தீங்க அப்படின்னா மேக் வைஸ் ரொம்ப செக்யூரா இருக்கும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்ஸ், வைரஸ், ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் வெளியே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, மேலர் அட்டாக்ஸ், ஹேக்கிங் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு உங்களுக்கு ஓகேங்க. அவ்வளவு செக்யூரா இருக்கு இந்த சாஃப்ட்வேர். ஏன்னா இது பேஸ் ஆன் யூனிக்ஸ் கர்னல். மேக் ஓஎஸ் பாத்தீங்க அப்படின்னா இதோட பேஸ் யூனிக்ஸ் கர்னல் பேஸ் பண்ணி இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால பாத்தீங்க அப்படி இதோட செக்யூரிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அட்டாக்கிங் சர்ஃபேஸ் ரொம்ப மினிமமா இருக்கும், ரொம்ப செக்யூரா இருக்கும். இந்த மற்ற ஓஎஸ் கம்பேர் பண்றப்ப இதோட செக்யூரிட்டி ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கு உங்களுக்கு ஓகேவா. நீங்க என்ன பண்ண உங்களுக்கு உங்களுக்கு ஓகே ஒரு விண்டோஸ் மாதிரி அடிக்கடி என்ன பண்ண உங்களுக்கு அட்டாக்ஸ் இன்ஃபெக்ஷன் ஓகே ஆகாது, இது ரொம்ப ஸ்டேபிளா. இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஓகே இதுல என்ன அடிஷனலா உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐக்ளவுட் இருக்கு ஓகேங்களா. ஐக்ளவுட் இன்பில்ட்டாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா.
ஓகே, நீங்க ஒரு என்ன பண்ணாங்க ஆப்பிள் ஐடி, ஆப்பிள் ஐடி மட்டும் உங்களுக்கு ஒன்று, ஆப்பிள் அக்கௌண்ட் மட்டும் ஒன்று இருந்ததுன்னு போதும் உங்களுக்கு. அந்த அக்கௌண்ட் நீங்க எல்லாத்துலயும் நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு, ஓகேங்களா, வச்சு ஐக்ளவுட் வந்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் ஒரு இதுல சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபைலோ ஒரு போட்டோவோ ஏதாவது சேவ் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன பண்ண உங்களுக்கு எல்லா டிவைஸ்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஓகேங்களா. ஸோ 50 மினிமம் உங்களுக்கு உங்க ஆப்பிள் ஐடி அக்கௌண்ட்டை வச்சு உங்களோட பிளானை பொறுத்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு மாறும். உங்களுக்கு 50 GB 1 TB வரை உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த ஸ்டோரேஜ் என்ன பண்ண உங்களுக்கு ஐக்ளவுட் வந்து நீங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா டிவைஸ்லயும் நீங்க லிங்க் பண்ணி, ஓகேங்களா, எல்லா டிவைஸ்லும் உங்களுக்கு கனெக்டடாகவே இருக்கு. எல்லா டிவைஸும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சிடி இருக்கு. இதை இண்டிவிஜுவலா பர்சனல் அசிஸ்டன்ட் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ண இந்த டிவைஸ்ல போயிட்டு நீங்க மேப்போட எல்லா டிவைஸ்ல போயிட்டு சிறிய நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, ஸோ வாட் இஸ் த டெம்பரேச்சர் இன் ஏரியா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒரு ஏரியா, இந்த கரண்ட் டெம்பரேச்சர் திஸ் இஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வாய்ஸை உங்களுக்கு என்ன பண்ணும் உங்களுக்கு, ஓகேங்களா, வாய்ஸ்ல உங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கும், வாய்ஸ் ரிப்ளை கொடுக்கும் உங்களுக்கு. சிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு என்ன உங்க டேட்டாஸ் வேணுமோ நீங்க என்ன பண்ண உங்களுக்கு வாய்ஸ்ல நீங்க ஸ்பீச்சுக்கு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து வாய்ஸ்லயே ரிப்ளை கொடுக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன், ஓகேங்களா. ஸோ காலாண்டர் ஈவெண்ட்ஸ், மெசேஜ், இமெயில்ஸ், ஓகேங்களா, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன நியூ ஆப்ஸ் எல்லாமே என்ன நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டெலிவர் பண்ணும். அதே மாதிரி சர்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி விண்டோஸ்ல பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் இருக்குல்ல, அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்லைட் என்பது பர்ஃபெக்ட் சர்ச் டூல், ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு உங்கள் டிவைஸில் இருக்கிற ஃபைல்ஸ், அப்ளிகேஷன், ஓகேங்களா, எல்லாமே நீங்கள் என்ன பண்ண ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி கண்டினியூட்டி, ஓகேங்களா, உங்களோட ஆப்பிளோட எல்லா டிவைஸும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஓகேங்களா, இன்னும் அந்த கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ண உங்களுக்கு, ஓகேங்களா, சீம்லெஸ் இன்டகிரேஷன், சீம்லெஸ் ஷேரிங் இட் இஸ் பாசிபிள், ஓகேங்களா. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ், ஓகேங்களா. இதுதான் என்ன பண்ண உங்களுக்கு மெயினாக இருக்குது. ஐக்ளவுடு, சிரி, ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன், ஸ்பாட்லைட், கண்டினியூட்டி, ஓகேங்களா, ஃபைல் ஷேரிங் பிட்வீன் ஆல் த ஆப்பிள் மேக் டிவைசஸ், இதெல்லாமே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பாத்தீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் அவங்க தான் சாஃப்ட்வேர் அவங்க வந்து டெவலப் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்க அதுல போயிட்டு நீங்க இது சப்போஸ் நார்மல் டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர்னா இன்டெல் பார்ட்டா இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. இன்டெல் தான் உங்களுக்கு நம்ம ஒரு மதர் போர்டு சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. உங்க சாஃப்ட்வேர் பண்ண ஓஎஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால என்ன பண்ண உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. ஆனா நீங்க மேக்ஓஎஸ் பத்தி ஆப்பிள் டிவைஸை பொறுத்த வரை அங்க பாத்தீங்க அப்படின்னா ஈவன் அவங்க இன்டரோட சிப்செட் யூஸ் பண்ணாலும் அவங்க ப்ரொப்ரைட்டரியா, ஓகேங்களா, ஆர்கிடெக்சர் இன்டர்கிரேட் வாங்கி யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்கோட ஓன் சிப்செட், மேக்கோட ஓன் ஆர்கிடெக்சர், மேக்கோட ஓன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஓகேங்களா. ஸோ அவங்களுக்காக டிசைன் பண்ணது உங்களுக்கு, ஓகேங்களா. இது என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்கிரேட் எதுவும் பண்ண முடியாது. நார்மல் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அப்கிரேட் பண்ணலாம், ஓகேங்களா. அது மாதிரி ஸ்டோரேஜ் அடிஷனல் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம், ரேம் என்ன பண்ண மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ராசஸர் நீங்க மாத்தலாம். இந்த அப்கிரேட் ஆப்ஷன்ல என்ன பண்ண உங்களுக்கு நார்மல் விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப் இருக்கு. அதே நீங்க மேக் டிவைஸ்ல போட்டீங்க அப்படின்னா அப்கிரேட் வந்து நீங்க பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன்னா அதுல வர ப்ராசஸர், ரேம், ஸ்டோரேஜ் எல்லாமே இன்பில்டா இருக்கு உங்களுக்கு, ஓகேங்களா. அதை நீங்க போயிட்டு என்ன பண்ண முடியாது, ஓகேங்களா, அப்கிரேட் இல்லை சேஞ்ச் பண்ணதை பண்ண முடியாது, ஓகேங்க. உங்களுக்கு எதாவது வேற அப்கிரேட் வேணும் அப்படின்னா அதுக்கு ஆப்பிள் சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தான் பண்ணி கொடுப்பாங்க அதை வந்து, ஓகேங்களா. ஸோ நீங்க எதுவும் பண்ண முடியுது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஓகேங்களா. உங்களுக்கு தகுந்தப்ப நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.